அப்படியே கட்டிக்கிட்டாலும் பழசையெல்லாம் நினைச்சு சந்தேகப்படாம இருப்பானா? டேய், முடிவா சொல்றேன், உண்மையிலேயே என் மேல உனக்கு அன்பு இருந்தா கல்யாணியை நீ கட்டிக்கதான் வேணும். பாண்டா, டேய் பாண்டியா, டேய் எந்த கப்பல்ற கவுந்து போச்சுன்னு கணத்துல கை வச்சு உட்கார்ந்து இருக்க? ஓ வேலையை பாரு. எதுக்குடா அப்படி யோசிக்கிற? கல்யாணி என்ன நல்ல பொண்ணு இல்லையா?
அவ நல்லவளா கெட்டவளாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவளை கட்டிக்க போறது நான் இல்ல, பாண்டியன். அவனுக்கு தான் அந்த பாழா போன கடவுள் இப்படி ஒரு வியாதியை கொடுத்துட்டானே. டேய், பாண்டியன் தானடா உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு ஆசைப்படுறான். சினைதனுக்கா இத கூட செய்யக்கூடாதா? சரின்னு சொல்லுடாடா. என் ராசா இல்ல, சரின்னு சொல்லுப்பா. இனி அழுது என்னமா பிரயோஜனம்? ஆண்டவன் தான் சோதிச்சுட்டானே. எவ்வளவோ ஆசையா இருந்தேன், எல்லாத்துலயும் மண்ணை அள்ளி போட்டுட்டான் அந்த ஆண்டவன். இது பாருமா, கண்ணனை கட்டிக்க சொல்லி நாங்களா உன்னை வற்புறுத்துறோம். உங்க அத்தான் தானே. அவர் சொன்னா நான் கட்டிக்கிறமா என்ன? மனசு என்ன ஜாக்கெட்டா? நினைச்ச உடனே மாத்திக்கிறதுக்கு. ஊர் உலகத்துல வியாதியே வரது இல்லையா? மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் என் அத்தாரை தான் கட்டிக்குவேன். செத்தாலும் நான் அவரோட தான் சாவேன். பாருமா, எந்த காரணத்தை கொண்டும் பாண்டியன் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நீயும் அவனை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்ற. சரி, உங்க இஷ்டம், என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவனை வியாதிஸ்தனாகவும் உன்னை வெறுங்கழுத்தோடவும் எங்களால ரொம்ப காலம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்பா அம்மா செத்தாலும் பரவாயில்ல நீ நினைச்சேனா, உன் பிடிவாதத்தை நீ தளர்த்திக்க வேணாம். உங்க மக கழுத்துல தாலி ஏறணும். அத கற்றவன் யாருங்கிறத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல, அவ்வளவுதானே? எல்லாருமா சேர்ந்து என் ஆசையெல்லாம் அழைக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? செய்யுங்க. நீங்க யார கட்டிக்க சொன்னாலும் நான் என் கழுத்தை நீட்டுறேன். காலம் புறாவும் உன்னை பாண்டியனுடைய பொண்டாட்டியா தான் நான் அவனே எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. என்ன பாக்குற? கழுத்துல தாலியை கட்டிட்டு கதை பேசுன்னு நினைக்கிறியா? அது என் சிநேகிதனுக்கு நான் செஞ்ச கடமை. சத்தியமா சொல்றேன், அவனுடைய சந்தோஷத்துக்காகத்தான் உனக்கு நான் புருஷன் நானே. அறுக்காதேங்கிறியா? என் நிலைமையை நான் யாருக்கிட்டையாவது சொல்லி அழணுமே. நமக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டியும் ஊரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு முதலிரவு. இதை நம்ம வீணாக்க கூடாது. நல்லா நிம்மதியா தூங்கணும். நீ தூங்கு. எனக்கு தண்ணி அடிச்சாதான் தூக்கம் வரும். நான் யாருக்கும் தெரியாம இந்த பக்கமா போய் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு கடற்கல் நின்று கட்டிட்டு வந்துடுறேன். நீங்க ஆம்பளை, உங்க மனசுல இருக்கிறத கடற்கரையில நின்னு கட்டிட்டு வந்துருவீங்க. ஆனா நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? சொல்லட்டுமா? என் திருப்திக்காக இல்ல, என் அத்தானோட சந்தோஷத்துக்காக தான் உங்களை கட்டிக்கிட்டேன். உங்களோட வாழணுங்கிறதுக்காக இல்ல. என்னைக்கு அத்தானோட உயிர் பிரியுதோ அன்னைக்கு இந்த உலகத்துல நான் இருக்கவே மாட்டேன். நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிறத விட உன் அத்தா மேல உனக்கு இருக்கிற பிரியம் குறையாம இருந்தா எனக்கு அது சந்தோஷம் தான். கவலைப்படாது, ஒரே ஊசியில தீர்த்துறேன். என்ன தீர்த்துறீங்களா? வியாதியப்பா? அதானே கேட்டேன். டாக்டர் இல்லைங்களா? அவன் கிடக்குறான். எனக்கு தெரிஞ்சது கூட அவனுக்கு தெரியாது. உள்ள என்ன? நெஞ்சலும் பாக்கெட்லயா? ரூபா. அப்பாடா. இந்தா ஒரு வேலைக்கு ஒரு டப்பா, பொழுதுபோக்கா சாப்பிடு. சரிங்க. நெக்ஸ்ட். உனக்கு என்ன தைரியம் இருந்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு பேஷண்ட் கிட்ட சொல்லுவேன். எத்தனை நாள் தான் உங்ககிட்ட நான் பொட்டி தூக்குறது? நான் டாக்டர் ஆக வேண்டாமா? நீ நான் மருந்து கொடுத்தே ரொம்ப பேர் க்ளோஸ் ஆகுறான், இதுல நீ வேற கொடுக்க போறியா?
உங்ககிட்ட நான் வேலை பார்த்ததுக்கு மங்காத்தா இல்லாங்கறியா? மாடு மேய்ச்சிருக்கலாம். உன்னை நம்பி அவன் கொடுப்பான். நீ மாட்டையே வித்துட்டு போயிருவிய. அப்ப என்ன டாக்டர் ஆக்க மாட்டீங்க? முடியாது. மிஸ்டர் கைலாசம், யாரு? உங்களைத்தான். ஒரு நாள் உங்களுக்கு வியாதி வந்து உங்களுக்கு என் கையால நான் ஊசி போடல, என் கட்ட வேவாது. உன் கட்ட வேகுதோ வேகலையோ முதல்ல தலையிடுறா. வாயில சுடியோ மாடு மாதிரி. அப்படியே எனக்கு வியாதி வந்தாலும் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவேன தவிர உன்கிட்ட ஊசி போட்டுக்க மாட்டேன். போடா வெளியே.